வணக்கம் மாணவ செல்வங்களே. முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்காக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஏற்கனவே 6 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 7வது கேள்வி பாருங்க. படத்தில் ஏடி, பிஇ மற்றும் சிஎஃப் ஆகியவை முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோடுகள். பிஜி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் எனில் ஜிஇ ஈக்குவல் டு. இன் ஃபிகர் ஏடி, பிஇ, சிஎஃப் ஆர் த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இஃப் பிஜி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் தென் ஜிஇ ஈக்குவல் டு. இங்கே பாருங்க, அவங்க ட்ரையாங்கிளுடைய டயக்ராமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த நடுவில் இந்த 3 கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். இதுக்கு அவங்க 9th-லயும் 8th-லயும் இது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக 9th-ல நமக்கு ஏன்னா 9th 10th புக்கை பேஸ் பண்ணி சொல்றது தான் இல்லையா. என்னன்னா இந்த நடுப்புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, இது 3 சந்திக்கக்கூடிய நடுக்கோட்டு மையம். இந்த நடுக்கோட்டு மையம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியனை, அதாவது இந்த நடுக்கோட்டை 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கும். தட் மீன்ஸ் இப்போ இங்கே பியிலிருந்து ஜி வரைக்கும், பியிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கிற யூனிட் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா ஜியிலிருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டரா இருக்கும். 2:1 ஈக்குவலாக இருக்காது. இங்கே 5 சென்டிமீட்டர்னா இங்கே 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காது. இங்கே என்ன இருக்கோ இது 2 சென்டிமீட்டர்னா இது 1 சென்டிமீட்டர். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் பாதி தான் இந்த பக்கம் இருக்கும். பிஜியில் இருக்கிறதுல பாதி தான் என்னவா இருக்கும்னா ஜிஇயா இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. பிஜியில் பாதி தான் ஜிஇ, 2ல் பாதி தான் 1. கரெக்டா? ஏன்னா இந்த நடுக்கோட்டு மையத்துக்கான கான்செப்ட் அதுதான். இந்த புள்ளி இந்த கோட்டை இந்த ஆங்கிளில் இந்த ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜி இதோ இருக்கு இல்லையா, இது இந்த பியிலிருந்து ஜி வரைக்கும் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம 2ஆ இருந்துச்சுன்னா அதில் பாதி 1 ஆகும். இப்போ அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா பிஜியுடைய வேல்யூ 6 சென்டிமீட்டரா இருந்தா ஜிஇக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். 2ஆ இருந்தா 2ல் பாதி 1. அப்போ 6ஆ இருந்துச்சு அப்படின்னா 6ல் பாதி என்ன வந்துடும், 3 வந்துடும். ஸோ ஆன்சர் 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க இதில் பெருசா இப்போ இது ஏன்றதுக்காக நம்ம இவ்வளவு விளக்கம் சொன்னது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, இந்த லைன் என்ன கொடுக்குறாங்களோ அதுல பாதி தான் இது இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சா. இப்போ ஏவில இருந்து டினா ஏவில இருந்து ஜி வரைக்கும் என்ன இருக்கோ அதுல பாதி தான் இந்த லென்த் இருக்கும். சில இருந்து ஜி என்ன இருக்கோ அதுல பாதி தான் ஜில இருந்து எஃப் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க இதை ஈஸியா போடலாம். இல்ல சப்போஸ் கொஞ்சம் அடுத்ததாக கேட்கணும்னா எப்படி கேட்பாங்கன்னா பிஜி 2ன்னு சொல்லிட்டாங்களா, ஒருவேளை பிஇ எவ்வளோ வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா, பிஇனா பியில இருந்து இ வரைக்கும் இந்த ஃபுல் லென்த் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும், இது 2 இது 1 இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கணும். தட் மீன்ஸ் இது 6 சென்டிமீட்டர் பிளஸ் இது என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அதில் பாதி 3 சென்டிமீட்டர். அப்போ 6 + 3 9 சென்டிமீட்டர்னு ஆன்சர் சொல்லியிருக்கலாம். எப்போ ஃபுல்லாக பியிலிருந்து இ வரைக்கும் கேட்குறாங்கன்னா. சரியா, இங்கே இந்த ஆஃப் மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்றதால அதை பாதி ஆக்கினா போதும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 சென்டிமீட்டர். புரிஞ்சு முடியுதுங்களாமா? நடுக்கோட்டு மையத்தை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வழக்கம் போல் இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த 6 சென்டிமீட்டருங்கிறத 5 சென்டிமீட்டர்னு மாற்றிருக்கேன். பிஜியுடைய வேல்யூ 5 சென்டிமீட்டரா இருந்துச்சு, இந்த வேல்யூ 5 சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா ஜிஇயுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.